ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்து 2030 ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒட்டி வர அந்த ரிவெஞ்ச் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் ஒரு நம்ம ஹீரோனான கேரி வந்து ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கேர்ள்ஸ் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் வந்துருது. ஸோ அந்த விஷயத்த அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமா கலாய்ச்சி விட்டது மட்டும் இல்லாத அதை வந்து வீடியோ வரை எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஷை டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட மெயினா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா அந்த பவர்ஸை வச்சு இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. பட் கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ரிவெஞ்ச் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா கேரி. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்து 2024 ஒரு சர்வ த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இதுல படத்துல வர நம்ம ஹீரோயின் வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட வீக்கெண்டா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து தீவு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வரும்போது இவங்க வந்து அந்த குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி கிராஷ் ஆயிடுது. இதுக்கப்புறம் அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ஃபிஷிங் மேனுடைய போட்ல வந்துட்டு ஏறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு மொக்க ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே அதை விட மோசமா இருக்கும். ஸோ டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா டெட் சி, ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியா பார்க்க போற படம் வந்து 2001 ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா படத்துல ஒரு நம்ம ஹீரோயின் ஒரு டாம் ரைடரா இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா வீட்டுல ஒரு வித்தியாசமான பொருள் ஒண்ணு கிடைக்குது. ஸோ இது எதுக்கான சாவி அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது அந்த நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு அந்த சாவியை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அதை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு. தென் நம்ம ஹீரோனுடைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா லாரா கிராஃப்ட் டாம் ரைடர். யூடியூப்லேயே அவைலபிள் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரி மூவிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.